ஜாய் கிறிஸ்டில்லா, மாதம்பட்டி ரங்கராஜ் இவங்களோட வழக்கு இப்போ விசாரணையில இருக்க நிலையில, இவ்ளோ நாளா சைலண்டா இருந்த ஸ்ருதி ரங்கராஜ், ஜாயோட எல்லா போஸ்ட்டுக்கும் இப்போ பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அத தொடர்ந்து இவ்ளோ நாளா மாதம்பட்டி பத்தியே பேசிட்டு வந்த ஜாய் கிறிஸ்டில்லா, முதல் முறையா ஸ்ருதி ரங்கராஜ பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஜாய் கிறிஸ்டில்லா வந்து நேத்து ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுல நியாயமும், தைரியமும் ஒரு பொண்ணு பக்கம் இருந்தா, அந்த ஆண்டவனே துணை நிப்பான். "நீ போடா தங்கம், கவலைப்படாத" அப்படின்னு அண்ணாத்த படத்துல இருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்ற டயலாக்க ஸ்டோரியில ஷேர் பண்ணியிருந்தாங்க. இத பார்த்த ஸ்ருதி ரங்கராஜ் ஜாய்க்கு பதில் கொடுக்குற மாதிரி ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுல மத்தவங்க என்ன வேணா நியாயம் சொல்லிட்டு போட்டோம். நீ மத்தவங்க வாழ்க்கைக்கு நியாயம் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல நீங்க ஒழுக்கமான்னு பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க நியாயமா இருக்கீங்களா? உங்க மனசாட்சிய கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ற மாரி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதனால இது ஜாய் கிறிஸ்டலா, மாதம்பட்டி ரங்கராஜ்க்கு பொருந்துற மாதிரி தான் வந்து ஸ்ருதி சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த போஸ்ட் எல்லாம் கூட சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. இத தொடர்ந்து இப்போ ஸ்ருதி ரங்கராஜ்க்கு பதில் கொடுக்குற மாதிரி ஜாய் வந்து புதுசா ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "நேரா பேச வக்கில்லாத நாய்ங்கெல்லாம் பின்னாடி போயிட்டு பயந்து ஒடுங்கி பின்ன புறம் பேசிட்டு அலையுது" அப்படின்ற மாரி ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜாய் வந்து ஸ்ருதிக்கு தான் குடுத்த ரிப்ளை அப்படின்னு இது எல்லாத்தையுமே நெட்டிசன்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ஜாய் கிறிஸ்டில்லா முதல் முறையா ஸ்ருதி ரங்கராஜ பத்தி ஒரு இன்டர்வியூல பேசியிருக்காங்க. அதாவது எனக்கும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா எல்லாரும் இந்த கல்யாணம் யாருக்குமே தெரியாம நடந்திருக்கு. இது திருட்டு கல்யாணம். ஸ்ருதி ரங்கராஜுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. ரொம்ப பாவம் அப்படின்னு எல்லாம் நீங்க சொல்றீங்கல்ல. அப்படியெல்லாம் கிடையாது. எங்க 2 பேத்துக்கும் மேரேஜ் ஆயிருச்சு அப்படிங்கிற விஷயம் ஸ்ருதிக்கு நல்லாவே தெரியும். என்கிட்ட கூட ஒரு தடவை மாதம்பட்டி வந்து தங்கம், நான் அவகிட்ட எல்லாமே சொல்லிட்டேன். அவளுக்கும் இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ரங்கராஜ் தான் என்கிட்ட சொன்னாரு. பின்ன அவங்களுக்கு தெரியாது அப்படின்னலாம் சொல்லிடவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா மாதம்பட்டி ரங்கராஜ்க்கும் ஜாய் கிறிஸ்டிலாவுக்கு இருக்க ரிலேஷன்ஷிப், அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க உள்ளிட்ட எல்லா விஷயமும் ஸ்ருதிக்கு தெரியும். இருந்தும் அவங்க சைலண்டா தான் இருக்காங்க. அதனால தான் பதில் மனு தாக்கல் பண்ணாம இப்போ வரைக்கும் அமைதியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி பலருமே இந்த விஷயத்தை விமர்சிச்சு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட உண்மை நிலை என்ன அப்படின்றது ஸ்ருதி ரங்கராஜே வந்து ஓப்பன் அப் பண்ணா மட்டும்தான் தெரிய வரும். இவ்வளோ நாளா அமைதியா இருந்த ஸ்ருதி வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் போஸ்ட் மூலமா ஜாயோட எல்லா போஸ்ட்டுக்கும் ரிப்ளை கொடுத்துட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமாவே வந்து அவங்களும் கோர்ட்ல அவங்களோட தரப்பு நியாயத்தை வைப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு.